ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த பகலிலே இரவிலே நீர் பாராட்டின பெரிய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட பேசினீர், எங்களோடு கூட உறவாடினீர், எங்களோடு கூட இணைந்திருந்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய திரு பிரசனத்தையும் திரு வார்த்தையையும் நாங்கள் கேட்கும்படி கிருபை தந்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், நண்பர்கள், மனைவி, கணவன், பிள்ளைகள், எங்கள் போக்குவரத்து, எங்கள் வருமானம், இவை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். அநேகருக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்தீர், அநேகருக்கு புதிய வேலையை கொடுத்தீர், அநேகருக்கு வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தீர், மருத்துவ உதவி கொடுத்தீர், அநேகருக்கு பலவிதமான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. என் நாசியிலே சுவாசம் இருப்பதற்கு காரணமே எங்கள் மருத்துவர், என் மரணத்திலிருந்து ஜெயித்து எங்கள் உயிரோடு எழுப்ப வல்லவர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று நம்புகிறோம். நாங்கள் உயிரோடு இருப்பது அவருடைய கிருபை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிதாவே ஆராதிக்கிறோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கிறோம், ஆவியானவரே அன்பு செய்கிறோம் என்ற பாடலை நாம் பாடுவோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்கள் நாங்களே, ஆசாரியரும் நாங்களே. ராஜாக்கள் நாங்களே, ஆசாரியம் நாங்களே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமையும் துதியும் எப்போதும் உண்டாகட்டும். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பரிசுத்தர் பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே.
எப்போதும் இருப்பவரே, இனிமேலும் வருபவரே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். கைகளை உயர்த்தி தாவீதை போல தாவீது தன்னுடைய மனைவிகளையும் தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய ஆஸ்திகளையும் வீடுகளையும் தீக்கரையாக்கப்பட்ட நிலையில பலனற்று போகிற வரைக்கும் அழுதான். அப்படி அழுத சமயத்துல ஆண்டவரை தேடி போனான். ஆண்டவரிடத்துல விசாரிக்க வந்தான். தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டு ஆண்டவரிடத்துல விசாரிக்க வந்தான். நான் தொடரட்டுமா, நான் பிடித்து கொள்வேனா என்று கேட்டான். ஆண்டவர் சொன்னார், போ, நீ பிடித்து கொள்வாய். இன்றைக்கும் கூட ஆண்டவர் தாவீதை போல வேதனையோடு மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, குடும்பத்திற்காக, வருமானத்திற்காக, இழந்த வீட்டுக்காக, வேலைக்காக, வேலை ஆட்களுக்காக, வேலை உயர்வுக்காக அழுது புலம்புகிற, பலனற்று போகிற அளவுக்கு மன சோர்வு வேதனையோடு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற கிருபை நிறைந்த அருள்வாக்கு என்ன தெரியுமா? நீ திருப்பிக் கொள்வாய், நீ திருப்பிக் கொள்வாய், நீ இழந்ததை திருப்பிக் கொள்வாய். ஆண்டவர் போகிற சொல்லுகிற பாதையிலே நாம் போவோம். இன்று பலவீனத்தோடு சுகவீனத்தோடு யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு, கணையம் பாதிக்கப்பட்டு, இன்சுலின் எடுத்துக்கொண்டு, இன்னும் சரும வியாதிகளோடு, குழந்தை இல்லாமல், வேலை இல்லாமல், திருமணமாகாமல், ஐயோ இன்னும் ஒரு லென்ட் வந்து விட்டதே, இனி அடுத்த வருடம் தானே, அடுத்த மாதம் தானே, அடுத்த 40 நாட்களுக்கு அப்புறம் தானே என் பிள்ளைகளுக்கு திருமணத்தை குறித்து பேச்சு வரும் என்றெல்லாம் கலங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இன்றே ஒரு செய்தி, இவன் நாளைக்குள்ளாக ஒரு செய்தி, நல்ல செய்தி வரட்டும். இப்படி செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். மாறுதலுக்காக ஜெபிக்கிறோம். யூட்டரஸுக்காக ஜெபிக்கிறேன். கடன் பிரச்சனைக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனித முயற்சிகளுக்காக, ஆயுதங்களுக்காக, பிசாசின் தந்திரங்களுக்காக இயேசுவை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறேன். நாங்க மனுஷனை நோக்கி அல்ல, எங்களை உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள் என்று சொன்ன இயேசுவை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சோடு கூட வேண்டுதல் செய்கிற பரிசுத்தாவியை நோக்கி பார்க்கிறோம். ஒத்தாசி வரும், உதவி வரும், அற்புதம் வரும், சுகம் வரும், மரணத்திலிருந்து விடுதலை வரும், எல்லா கட்டுகளும் மறுபடும், பிசாசுகள் திரைப்படும். குழந்தைகளை கைகளை வைத்து அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது கர்த்தருடைய ஆவி இறங்கும். பிள்ளைகளுக்கு பரிபூர்ண சுருகத்தையும் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுப்பார். எல்லா கட்டிகளும் மறையும். கேன்சர்கள் இல்லை என்று மறுத்தவர்கள் உறுதியாக சொல்கிற அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நேற்று தினம் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நாம பார்த்தோம். அநேகர் அதை பார்த்தாங்க. உண்மையாக மிகவும் ஆச்சரியமா இருந்தது. நிறைய பேர் தொடர்பு கொண்டு பேசினாங்க. ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதே போல சிலர் சிக்கா இருக்கிறேன், ஏன் நான் எப்படி பண்றது, அதற்கெல்லாம் விடையை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். சரிங்களா? அதில் இனி வருகிற காலங்கள், இன்னும் 2 நாட்கள் நாம் இதை குறித்து தான், அல்லது இனி வருகிற காலங்கள்லாம் நம்ம லெந்து நாட்களிலே ஆண்டவர் நமக்கு செய்ய போகிற அற்புதங்களை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். சரிங்களா? நேற்று யோவேல்
2ஆம் அதிகாரத்தில் வசனத்தை நான் சொல்லலை, ஆனாலும் இன்றைக்கு நான் வாசிக்கிறேன். ஜோயல் சாப்டர் 2 verse 12 onwards. நீங்கள் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம். ஆதலால் நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் இது பாருங்க, ஆண்டவர் விரும்புகிறார், ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு இந்த 21st centuryல இந்த யூரோப்பியன் கல்ச்சர் அல்லது நாம் இந்த வெஸ்டர்னைஸ் கல்ச்சர்ல இதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு ரொம்ப இயல்பா, ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா ஆண்டவரை தேடுகிற நிலைக்கு நம்ம வந்து விட்டோம். அதாவது அலட்டிக்காம, வழியே இல்லாம, அல்லது முயற்சி எடுக்காம ஆண்டவர் ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது. அதுதான் சொல்லுவேன், நம்ம வாழ்கின்ற இந்த காலகட்டம். நம்ம பிள்ளைகள் அதில் பாதிக்கப்படுறாங்க. அதுதான் நீங்கள் கவனிக்கணும். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், ரொம்ப வித்தியாசமாக நம்மோடு கூட பேசுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்துள்ளார். அல்லேலூயா. அடுத்து, சியோனில் எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாட்களை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள். பாருங்க, ஃபாஸ்டிங்ல யாரெல்லாம் வராங்க பாருங்க. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகள் பாலுண்ணுகிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். பிள்ளைகளும் பாலுண்ணுகிற கொலை கூட அவங்க விடுபடலை. மணவாளன் தன் அறையை, மணவாட்டி தன் மறைவை விட்டு புறப்படுவார்களாக. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். கர்த்தருடைய பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்திற்கு நடுவே வந்து அழுது, பலிப்பீடத்திற்கு நடுவே அழுது, கர்த்தாவே நீ உமது ஜனத்தை தப்புவிட்டு ஒரு ஜாதி அவர்களை படிக்கு நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். சரி, ஓகே. பரிசுத்த நாளை நியமியுங்கள், கூறுங்கள், திரும்புங்கள், புதுப்பித்துக் கொள்ளுங்கள், வஸ்திரங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். வஸ்திரங்கள் அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து தேவனிடத்தில் சேருங்கள். அழுகையோடும் உபவாசத்தோடும் புலம்பலோடும் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். சரி, நேற்று நான் எது வரைக்கும் உங்களுக்கு நிறுத்தினேன் என்று எனக்கு நான் நேற்று ஒரு 40 நிமிடம் எடுத்துட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ என்னுடைய பிரச்சனைகள் என்ன ஆச்சுன்னா, நேற்று ஒருவேளை கேட்காதவங்களுக்கு நான் சொல்றேன். கிட்டத்தட்ட 18 வருஷம், கிட்டத்தட்ட இல்ல 18 வருஷம் என் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருந்தது. பிசிக்கலி காலி, மென்டலி காலி, இமோஷனலி காலி, ஸ்பிரிச்சுவலி வேக்கண்டா போச்சு. மனைவி, 2 பிள்ளைகள், எனக்கு யாருக்குமே என்னது வாழ்க்கையில ஒரு நிரந்தர ஒரு சந்தோஷம் இல்லை. எங்களுக்கு 2 பேருக்குமே வருமானம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தது. மாற்று உடைக்கு கூட கவலையோடு கூட ஏங்கின நாட்கள், மாற்று செருப்பு கூட ஏங்கின நாட்கள். பல சமயங்களில் பெட்ரோல் போட முடியாம சைக்கிளில் போன நாட்கள், சைக்கிளும் ஓட்ட முடியாம நடந்து போன நாட்கள், நடந்தும் போக முடியாம வீட்டிலே அமர்ந்திருந்த நாட்கள். இதுதான் என்னுடைய நேற்றைய அனுபவத்தின் சுருக்கம். இப்போ யோசித்தேன், இதிலிருந்து நாம்
எப்படி வெளியே வருவது? ஆண்டவர் எப்படி நமக்கு பதில் கொடுக்கும்படி நாம அவருடைய பாதத்தை பற்றி பிடிப்பது? எப்படி அந்த பெண் போய் வலுக்கட்டாயமாக ஆண்டவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டது போல யாக்கோபு அவ பாதத்தை பிடிச்சு அழுது, நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய நீ போக விடமாட்டேன் என்று சொன்னது போல மோசே சொன்னான், நீங்க என் கூட வரலாம், நான் பரலோகத்துக்கு வர விரும்பல சார், நான் பரலோகத்துக்கு வர விரும்பல, என் பேரை உங்க ஜீவ புஸ்தகத்துல கிறுக்கி போடும் என்று வைராக்கியமாய் சொன்னது. இதெல்லாம் தான் என் மனசுல ஓடிக்கொண்டே இருக்கிறது, மனசுல ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதனாலதான் நான் யோசிச்சேன், இந்த லெந்து நாட்களை நாம ஆசரிக்க வேண்டும். இந்த லெந்து நாட்கள்ல நான் மட்டும்தான், என் ஒய்ஃப் இருப்பாங்க, அதே மாதிரி நான் நிச்சயமாக லெந்து நாட்களை நான் அனுசரிக்க வேண்டும். அதுதான் ஒரே வழி என்று சொல்லி பிடிவாதமாய் ஆரம்பித்தேன். முதல்ல ஃபர்ஸ்ட் லென்ட் என்று சொன்ன உடனே நமக்கு நினைவுக்கு வருகிற ஒரு காரியம் ஃபாஸ்டிங் என்பதை விட கறி சாப்பிடாம இருக்கிறது, நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது. இது நல்லது. முதலாவது சரி, நம்ம இப்படி ஆரம்பிக்கலாம். ஜீசஸ் மினிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் அவர் 4ஆம் அதிகாரம் மத்தேயுல 2ஆம் வசனத்துல அவர் உபவாசம் இருந்து அந்த 40 நாள் முடித்த பொழுது சாத்தான் அவரை சோதிக்கும்படி அவருக்கு கொண்டு வந்த முதல் சோதனை, இந்த கல்களை அப்பங்களாக மாற்றி சாப்பிடுங்க, பசி உண்டாயிற்று. ஃபுட் தான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபாஸ்டிங்ல வருவது. ஃபுட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். அதை இயேசு கிறிஸ்து 40 நாள் உணவை தவிர்த்தார். சரி, எனக்கு ஒரு சின்ன கேள்வி நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஆண்டவர் உணவையும் தண்ணீரையும் தவிர்த்தாரா அல்லது வெறும் உணவு மாத்திரம் தவிர்த்தாரா? இந்த கேள்விக்கு நீங்க திருமறையிலிருந்து எனக்கு விளக்கத்தை அனுப்ப வேண்டும். சரிங்களா? இயேசு கிறிஸ்து 40 நாள்கள் அவர் வனாந்தரத்தில் இருந்த பொழுது உணவை மாத்திரம் தவிர்த்தாரா அல்லது உணவோடு சேர்ந்து தண்ணீரையும் தவிர்த்தாரா என்பதை குறித்து கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. முதல் வந்த சோதனையே உணவுல தான். அதனாலதான் இந்த டிசிப்ளின் நமக்கு மிகவும் அவசியம். சுய கட்டுப்பாடு அவசியம். நம்ம ஜெபத்திற்கு தடையாக இருப்பது என்ன தெரியுமா? நம்ம சாப்பிடுவதுதான். நீங்க காலையில நல்லா சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 11 மணிக்கெல்லாம் தூக்கம் வரும். மத்தியானம் ஃபுல்லா சாப்பிட்டீங்கன்னா 3 மணிக்கெல்லாம் தூக்கம் வரும். நைட்டு ஃபுல்லா சாப்பிட்டீங்கன்னா இரவு 10 மணிக்கெல்லாம் தூக்கம் வந்துடும். அப்போ பிசிக்கலாவே நீங்க அதிக உணவு எடுத்துக்கொள்ளுகிற பொழுது, அதிகமா இறைச்சி எடுத்துக்கொள்ளுகிற பொழுது நமக்கு இயற்கையாகவே தூக்கமும் சோர்வும் வரும். சரி, அதை விட்டுருங்க, அது ஒரு மாதிரி சயின்ஸ் மாதிரி. முதல் சோதனை எங்க ஆரம்பிச்சதுன்னா, அதுதான் நான் ஃபர்ஸ்ட் செய்த விஷயம். இதுதான் முடிவெடுத்த விஷயம், டிசிஷன் எடுத்த விஷயம். என்னன்னா, இந்த 40 நாட்கள் நான் தானியல் ஃபாஸ்டிங்கை செய்ய போகிறேன். தானியல் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நீங்க வீட்டில் வாசித்து பாருங்க. வேணும்னா நம்ம எடுத்து அதை வாசிக்கலாம். முதலாவது தானியல் ஃபாஸ்டிங்கை பற்றி தான் என் மனதில் தோன்றிற்று. சரி,
இந்த கட்டுப்பாடு நமக்கு மிகவும் அவசியம். வாசிக்கிறோம் பாருங்க. அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மற்றும் ருசிகரமான அப்பத்தையும் நான் புசிக்கவில்லை, இறைச்சியும் திராட்சை ரசமும் என் வாய்க்குள்ளே போகவும் இல்லை, நான் பரிமர தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. 21 நாள் ஃபாஸ்டிங்ல அவன் என்ன செய்தானா, ருசிகரமான உணவு எடுத்துக்கொள்ளவில்லை, இறைச்சி சாப்பிடல. இப்படி ஒரு டிசிஷன் எடுத்தான். ஏற்கனவே தானியேல் 1ஆம் அதிகாரத்துல ஒரு டிசிஷன் எடுத்தான். அவன் இளம் பிராயத்தில் எடுத்தான். நான் என்னை அந்த போஜனத்தினாலே, ராஜாவின் போஜனத்தினாலே என்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல்லி, வெறும் வெஜிடேரியனும் பருப்பு வகைகளும் கீரைகளும் எனக்கு கொடுங்க, ஒரு 10 நாள் பாருங்க, அதன் பிறகு அவர்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசத்தை, எங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை கவனிங்க என்று சொன்ன பொழுது, ஆண்டவர் அந்த வெஜிடேரியன் உணவில அதுதான் சொல்லுவாங்க டயட்டரி ஃபாஸ்டிங். எழுதி வச்சுக்கோங்க, இது ரொம்ப அவசியம். இது பிபிலிக்கலா நல்லது. ஏனென்றால் ஒரு 365 நாட்களில வாரம் 2 முறையாவது 3 முறையாவது 4 முறையாவது நாம இறைச்சி சாப்பிட்டு கொண்டே இருந்தா, அல்லது எண்ணெய் உள்ள ருசியுள்ள வறுத்த எல்லா உணவுகளையும் சாப்பிட்டு கொண்டிருந்தா, இங்க சொல்லியிருக்கிறபடியே திராட்சை ரசம்னா ட்ரிங்க்ஸ், எந்த விதமான ட்ரிங்க்ஸோ, அடுத்தது டீ கூட தப்பு தான், காஃபி தப்பு தான். அது ரொம்ப அடிக்ஷனா இருக்கக்கூடாது. அதிக டீ, அதிக காஃபி, அல்லது லிட்ரலா சாராயம், பிராந்தி, அந்த மாதிரியான கெட்ட பழக்க வழக்கங்கள், போதை வஸ்துக்கள், சிகரெட்டுகள், இப்படி பலவிதமான பழக்க வழக்கங்கள், இவை எல்லாவற்றையும் நான் ஒதுக்குறேன். This is the first decision you have to make during the Lent season. இதுதான் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் நமக்கு முன்பாக கொண்டு வருகிற ஒரு முக்கியமான ஒரு ரூல். இது என்ன செய்யணும்னா, ருசியுள்ள, நான் சொன்னல ஃபர்ஸ்ட் சோதனை இந்த மனுக்குலம் விழுந்ததற்கான காரணம், ஆதாம் ஏவாள் அந்த பழத்தை இச்சித்து, அதனாலதான் அந்த பிசாசு ஆதாம் ஏவாள வேற எதுலையும் அவங்களால ட்ராப் பண்ண முடியல. ஒரு குடும்ப சண்டை வந்ததா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அடிச்சுட்டாங்களா, அல்லது ஆண்டவரோடு கூட முரண்பட்டாங்களா, அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் விலக்கின அந்த கனிய உணவு. சோ அநேக பாவங்களுக்கு அல்லது நாம உபவாசம் பண்ணாதபடிக்கு தடுக்கிற ஒரு காரணி என்னவென்று சொன்னால் உணவு தான். நல்ல உணவு சாப்பிட்டு கொண்டு இருப்போம். இதுல என்ன காரியம் நடக்குதுன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 40 நாட்கள் நீங்க இந்த ருசிகரமான உணவு, இறைச்சி அல்லது இந்த திராட்சை ரசம் போன்ற ட்ரிங்க்ஸ், ஹாட் ட்ரிங்க்ஸோ கூல் ட்ரிங்க்ஸோ நீங்க தவிர்த்துட்டீங்கன்னா, அல்லது புகைப்பிடிப்பதோ அல்லது புகையிலை போடுவதோ அல்லது வேற ஏதாவது போத வஸ்துக்களை நீங்க உட்கொள்வதோ நீங்க தடுத்துட்டீங்கன்னா, நிறுத்திட்டீங்கன்னா, அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஸ்பிரிச்சுவலா ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஆண்டவருக்கு முன்பாக எடுத்து வைக்கிற முதல் அடி. நான் அதை முடிவெடுத்தேன். இல்ல 40 நாட்கள் ஒரு சின்ன புலால் கூட உண்ணக்கூடாது, அவ்வளவுதான். அதே சமயத்துல இரண்டாவது என்ன நடந்தது என்று சொன்னால், பார்ஷியல் ஃபாஸ்டிங். அதாவது நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் எடுங்க. நியாயாதிபதிகள் 20:26 பண்ணிக்கும், 20:26.
26. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் ராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டுக்கு போய் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் அழுது தரித்திருந்து அன்று சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டார்கள். This is called partial fasting. அப்போ ஒரு வேளை சாப்பிடாம இருக்கிறது. அப்படின்னா இவங்க செய்தது போல காலையிலும் சாப்பிடல, மதியம் சாப்பிடல, 2 வேளை சாப்பிடாமல் இருப்பது. அதனாலதான் இங்க சொல்றாங்க, இதுல இருந்து போறாங்க, அங்கே அவர்கள் அழுது, இங்க இருந்து அன்று சாயங்காலம் மட்டும், ஒருவேளை காலையில சாப்பிட்டு, எனக்கு தெரியல காலையில சாப்பிட்டு வந்தாங்களான்னு தெரியல, ஒருவேளை மதியானம் மட்டும் சாப்பாடை தவிர்த்தாங்களா எனக்கு தெரியாது. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம பைபிள்ல நமக்கு கொடுக்கிற க்ளூ அந்த வார்த்தை வேணா, பைபிள்ல நமக்கு கொடுக்கிற ஆர்டர் என்று சொன்னால், நீங்க ஒரு வேளை உணவு ஒரு நாளைக்கு நீங்க தவிர்க்கலாம், அழுது ஆண்டவரத்தை தேடலாம். நான் அதுதான் பண்ணேன். ஏன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னல, எனக்கு பெப்டிக் அல்சர்ன்றதுனால இந்த காலையில மாத்திரம் உணவை தவிர்க்க முடியும். முதல்ல ஒரு 11 மணி வரைக்கும், அதன் பிறகு 1 மணி, 2 மணி, 3, ஒரு நாள் கடைசி நாட்கள்லாம் 5 மணி வரைக்கும் என்னாலே ஆண்டவருடைய பாதத்தில் உபவாசம் இருக்க முடிந்தது. ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு காரியத்தை எனக்கு நினைவுபடுத்த விரும்புகிறார். என்னன்னா, இதுல சிக் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? நாங்கள் தயவு செய்து சொல்றேன், ப்ராப்பரா டாக்டர் இடத்துலேருந்து அட்வைஸ் இல்லாம நீங்க ஃபாஸ்டிங் பண்ணவே கூடாது. ஒருவேளை நீங்க ஒரு மேஜர் ஆர்கன் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கும்னா, வியாதிகள் இருக்கும்னா, நீங்க மருத்துவருடைய பரிந்துரை இல்லாமல் நீங்கள் உபவாசம் இருக்கவே கூடாது. அதை நீங்க தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்க. காரணம் என்னன்னா, சயின்டிஃபிக்லி 3 days வரைக்கும் தண்ணி குடிக்காம இருக்கலாம். 3 நாளைக்கு மேல தண்ணி குடிக்காம இருந்தா நாம இறந்து விடுவோம். சிம்பிள் இஸ் தட். 21 நாள் வரைக்கும் உணவு சாப்பிடாம இருக்கலாமா? அதையும் நான் உங்க கைகளில் விட்டு விடுகிறேன். ஆனா 21 நாளுக்கு மேல நீங்க உணவு சாப்பிடாம இருக்கவே முடியாது. அந்த 21 நாட்களிலும் தண்ணீர் குடித்து தான் இருப்பாங்க. தண்ணீரோ அல்லது ஜூஸோ அல்லது ஏதோ குடித்திருப்பாங்க. ஆனா 21 நாட்களும் சாப்பிடாம இருக்க முடியும். அதன் பிறகு உடல் கெட்டு போய்விடும் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அப்ப எனக்கு தெரிஞ்சு சேஃபர் சைடு என்னன்னா, ஒருவேளை நல்ல திடகாத்திரமா இருப்பீங்கன்னா, மருத்துவ உதவியோட கூட அல்லது மருத்துவருடைய பரிந்துரையோடு கூட, வயசானவங்க, மெடிக்கேஷனில் இருக்கிறவங்க, பாதிக்கப்பட்டவங்க, உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டவங்க, நீங்கள் உபவாசம் இருக்கணும். ஆனால் சாதாரணமாக பொதுவாக ஒரு வேளை கண்டிப்பாக நாம் இருக்கலாம். சரிங்களா? அது 3 days ஃபாஸ்டிங் இருக்கு. அது எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பதான் சொன்னேன்ல உங்களுக்கு, தண்ணி குடிக்காமலும் புசியாமலும் அவர்கள் 3 days இருந்தாங்க. ஸோ அதை முடியறதுனால தான் அவங்களாம் இருந்தாங்க. இன்னொன்று, ஒரு வீக் ஃபாஸ்டிங். 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரம். இதெல்லாம் நானும் இப்போதான் கற்றுக்கிறேன். அதனால தான் இந்த வசனம். ஏன்னா நம்மளுக்கு எஸ்தர் தெரியும், இந்த ஒரு வாரம் இருந்தது நான் பார்க்கலல்ல, அதை நான் இப்போ பார்த்துட்றேன். அதாவது 1 சாமுவேல் 31:13. அவர்களுடைய எலும்புகளை எடுத்து யாபேசில் இருக்கிற தோப்பிலே அடக்கம் பண்ணி 7 நாள் உபவாசம் பண்ணினார்கள். நீங்க அதை போய் வீட்டில் வாசிக்கலாம். ஆனா நமக்கு பாயிண்ட் என்னன்னா, வசனம் என்னன்னா, 7 நாள் உபவாசம் இருந்தார்கள். சரிங்களா?
அடுத்து 21 நாள், அது உங்களுக்கு தெரியும், நான் வாசித்தேன் இப்போ தானியேல் 10:3. 40 நாள் யாரு? இயேசு கிறிஸ்து. அதே போல எலியா சூப்பர் நேச்சுரலா தண்ணியும் குடிக்காம உணவும் கொடுக்காம இருந்தது மோசே. எக்ஸோடஸ் யாத்திராக 34ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். சரிங்களா? இதுதான் பேசிக்கா ஒரு பொழுது ஃப்ரம் மார்னிங் டு ஈவினிங். நல்ல கவனிங்க, எத்தனை பாயிண்ட் சொல்கிறேன் பாருங்க. மார்னிங் டு ஈவினிங், 2வது 3 days, 3வது வீக், 4வது 21 days, 5வது 40 நாட்கள். தண்ணி, சாப்பாடு மட்டும்தான். தண்ணி அதுதான் உங்களுக்கு சொன்னேன், தண்ணி நிச்சயம் குடிக்கணும். சாப்பாடு மட்டும் தவிர்த்து இயேசு இருந்தார். மோசே சாப்பாடும் சரி தண்ணீரும் சரி சாப்பிடாமல் இருந்தார். சரிங்களா? இப்போ என் வாழ்க்கைக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் ஃபுட்டு, அதில் ஒரு வேளை சாப்பிட மாட்டேன். அதுக்கப்புறம் கறி சாப்பிட மாட்டேன். அதற்கு பிறகு நடக்கிற காரியம் என்னன்னா, மிக முக்கியமான காரியம், ஒரு வேளையும், அதாவது நம்ம சொந்த வேலை, ஏதாவது எசென்ஷியல், கடைக்கு போகணும், மளிகை வாங்கணும், மெடிசன் வாங்கணும், அல்லது வேறு ஏதாவது ஒரு முக்கியமான வேலைகளை செய்யணும் தவிர, அதை தவிர சும்மா போய் டைம் பாஸ் பண்ணுறேன், ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து பேசுகிறேன், அப்படி ஒரு 2 மணி நேரம் இருக்கிறேன், அல்லது டிவியில் ஒரு முழு நேரம் படம் பார்க்குறேன், அல்லது வேறு ஏதோ நாடகம் பார்க்குறேன், அல்லது ஏதோ ஒரு பாட்டு பார்க்குறேன், நோ. அதில் தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க பழகிக்கணும். கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் 1 நாள் 2 நாள் நம்ம அதில் உட்காந்துட்டோம்னா நிச்சயமாக அது ரொம்ப எளிமையாக நமக்கு முடிஞ்சிடும். வேதத்தை திறந்து உட்காருங்க. அதோடு கூட நிறைய கமெண்ட்ரிஸ், நான் நேற்று சொன்ன மாதிரி நிறைய நல்ல ஆக்கியோன்கள் இருக்கிறாங்க, நல்ல மெசேஜ் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய புத்தகங்கள் எல்லாம் வாங்கி நீங்கள் படிக்க நீங்கள் ஆரம்பிங்க. இப்போ மொபைல்லே எல்லாம் வந்துருச்சு, அதனால் நீங்கள் எங்கேயும் தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் தயவு செய்து அப்படி ஆண்டவரோட கூட நேரத்தை, வேர்ட் ஆஃப் காட், அதை செலவு செய்ய நாம் முயற்சிக்க வேணும். நான் அதை செய்தேன். 3வது ஜெபம். 3 வேளையாவது குறைந்தது பைபிள் சொல்லியிருக்கு. 7 வேளை ஒருவன் ஜெபிக்க வேண்டும் என்று ஒருவன் ஜெபித்தான் அல்லது 7 வேளை ஜெபித்தார்கள் என்று நமக்கு வேதம் சொல்லி கொடுத்திருக்கிறது. நான் எப்பவுமே என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சேலஞ்ச் நான் எடுத்துக்குவேன். அந்த சேலஞ்ச் என்னன்னா, more than 7 times. அதனால கிட்டத்தட்ட 7 முறைக்கு மேலே நான் ஜெபிக்க ஆரம்பிப்பேன். காலை, மதியம், மாலை ஃபேமிலி ப்ரேயர், 12 மணி ஜெபம், அதிகாலை ஜெபம், திரும்பவும் காலை 6 மணி ஜெபம் என்று 7 முறைக்கு மேலே ஜெபிக்க பிரயாசப்பட்டேன். இதெல்லாம் தான் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கடைபிடித்தேன். ஆலயத்திற்கு தவறாம போயிடணும், அதில் ரொம்ப சின்சியரா இருக்கணும், ஆண்டவரை தேடுவதில் ஒரு குறை வைக்கக்கூடாது. அனாவசியமாக நான் பேச மாட்டேன் யாருக்கிட்டையும். அந்த 40 days அப்படிதான் இருந்தது என் வாழ்க்கையில். முழங்காலிலே நின்று ஜெபிக்கிற ஒரு வழக்கம், சாஷ்டாங்கமாய் விழுந்து ஜெபிக்கிற வழக்கம். டைம் கிடைச்சதுன்னா ஏதாவது ஒரு ஆலயத்தை திறந்திருந்தா அந்த ஆலயத்தில் போய் உட்கார்ந்து ஆண்டவரை பார்த்து அவரோடு கூட மணிக்கணக்காக பேசுகிற ஒரு கிருபையும் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். தான் நடந்தது என்ன தெரியுங்களா? இதுதான் முக்கியம். ஏன்னா இனியோடு நான் அதை முடிக்கிறேன். நடந்தது என்ன தெரியுமா? அந்த லென்ட் முடிந்த பிறகு ஒரு இன்டர்வியூ நடந்தது. வேலை ஊழியத்திற்கான இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூவில் என்னுடைய அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணவே நிறைய தடைகள், ஊழியக்காரர் வழியாக நிறைய தடைகள் வந்தது. பிசாசு கொண்டு வந்தான்.
அப்படியும் அதையும் மீறி அந்த தடைகளை தாண்டி அதன் பிறகு நிறைய அவமானங்களை சந்தித்து, ஏன்னா ஒரு ஒரு இன்டர்வியூ இருக்கும், ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும், அதன் பிறகு ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும், அதன் பிறகு ஒரு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். இதெல்லாம் வந்து கார்ப்பரேட்டில் என்ன நடக்குமோ அதான் நடக்கும். இது எல்லாமே ஹியூமிலேஷனோட, பயங்கரமான ஹியூமிலேஷனோடு கூட நடந்தது. நான்லாம் இதெல்லாம் நினைக்கும் போது கண்ணீர் தார தாரையாக வரும். அவ்வளவு ஹியூமிலேஷன். ஒரு ஊழியத்திற்காக, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய என் தாய் என்ன கருவில் இருக்கும்போதே ஆண்டவருடைய ஊழியத்துக்காக என்னை அர்ப்பணிச்சாங்க. நானும் அப்படிதான் வளர்ந்தேன், வளர்க்கப்பட்டேன். ஆனாலும் ஒரு ஊழியம் செய்யணும், ஒரு இடத்துல போய் நிரந்தரமா உட்கார வேண்டும், அதுக்கு ஏற்பட்ட தடைகள் இருக்குதுன்னு பாருங்க. டே 1ல இருந்து தடை தான். ஆஃப்டர் 40 days இந்த அப்ளிகேஷன் போய் ப்ரெசன்ட் பண்ணிட்டு அந்த இன்டர்வியூ, ஃபைனல் இன்டர்வியூ வரைக்கும் அவ்வளவு தடைகள் நடந்தது. என்ன தெரியுமா? நேரடியாக எனக்கு ஒரு சேலஞ்ச் வந்தது. என்ன சேலஞ்ச் தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. உனக்கு எப்படி கிடைக்கும் நான் பார்க்குறேன். நான் சொல்கிறேன், இப்படி சொல்கிறேன் பாருங்க. இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன்னா, இதெல்லாம் ஆவணப்படுத்துகிறேன். இதெல்லாம் யூடியூப்ல எப்பவுமே லைவா எனக்கும் இருக்கும். யார் வேணாலும் எப்போ வேணாலும் எடுத்து பார்க்கலாம். அந்த வார்த்தை சொன்னவங்க, இதை தடுத்தவங்க, எனக்கு எனக்கு நிறைய இடையூறு கொடுத்தவங்க இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. ஸோ அதனால் எல்லா ஆவணங்களும் இதை ஆவணப்படுத்த வேண்டும் என்பது தான். பல இடையூறுகள் எனக்கு வந்தது. பல இடையூறுகள், பல தடைகள் பிசாசு கொண்டு வந்தான். எப்படியும் இவனை இப்படிதான் வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய பிசாசின் சித்தமாக இருக்கு. அதனால தான் சொன்னேன், சில ஆசீர்வாதங்கள், சில அற்புதங்கள் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்று. இந்த வசனத்தை அடிக்கடி சொல்றேன். இப்படி கடைசி நிமிடங்கள் எனக்கு வந்த த்ரெட் என்னன்னா, உனக்கு எப்படி கிடைக்கும் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அதிகாரி பேசினாங்க. அதன் மத்தியில் கர்த்தர் என்னோடு இருந்தார். போகும்பொழுது பயந்துட்டே போனேன். கர்த்தர் நல்ல ஒரு செய்தி என்று கொடுத்தார். யார் எப்படி கிடைக்கும் என்று சொன்னாங்களோ அவங்க வாயிலிருந்தே ஒரு நல்ல வார்த்தையை எனக்கு கொடுத்தார். அன்றே எனக்கு கிடைத்து விட்டது என்று எனக்கு சொல்லி அனுப்பப்பட்டது. ஊழியத்திற்கு உத்தரவாதம் கொடுத்து அனுப்பப்பட்டது. அதன் பிறகு ஒரு லாங் கேப்பில் மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்கும் 5 மாதம் அதுக்காக நான் காத்திருக்க வேண்டியிருந்தது. தென் ஆஃப்டர் செப்டம்பர் எனக்கு ஆண்டவர் ஒரு முழு நேர பணியை கொடுத்தார். அதன் பிறகு என் மனைவிக்கு ஒரு நிரந்தர வேலையை கொடுத்தார். அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஒரு நிரந்தர வேலை கொடுத்துட்டார். இந்த டைம் லிமிட்லேயே நிரந்தர வேலை. அதன் பிறகு பிள்ளைகள் நல்ல பள்ளியிலே படிக்கிற கிருபையை கொடுத்தார். அதன் பிறகு என் வாழ்க்கையில் ஒவ்வொரு படியும் கர்த்தர் உயர்த்தி கொண்டே வந்தார். உயர்த்தியே வந்தார். கீழே அடிபாதாளத்தில் இருந்து என்னை கர்த்தர் மேலே ஏறி வர பண்ணினார். யோசேப்பு எங்க இருந்தா அவனை கர்த்தர் உயர்த்தி உயர்த்தி உயர்த்தி, தாவீது எங்க இருந்தான் அவனை உயர்த்தி 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 ஆண்டவர் கொண்டு வந்தார். உயர்வை பற்றி நான் இப்போ பேச விரும்பலை, ஏன்னா பேசக்கூடாது என்று இன்னைக்கு காலையில் ஒரு மெடிடேஷன் இருக்கும் பொழுதே என்ன சொல்லப்பட்டது தெரியுமா? எனக்கு கிளியராக சொல்லப்பட்டது, ரொம்ப கிளியராக என் காதில் வந்தது. யோசேப்பு தன் சொப்பனத்தை தம்பட்ட அடித்து கொண்டபடினால தான் அவனால் அது மனதில் வைத்து கொள்ள வேண்டும். எதுவும் ஒன்று ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுக்க போகிறார் அல்லது கொடுத்து விட்டார் என்று சொன்னார், அதை வெளியில போயிட்டு தம்பட்டம் அடிக்கக்கூடாது. ஐயோ கர்த்தர் இப்படி பண்ணிட்டார், கர்த்தர் அப்படி பண்ணிட்டார், கர்த்தர் என்னை எப்படி வளர்த்துட்டார், எனக்கு எவ்வளோ சொத்து, இவ்வளவு இருக்குது, அவ்வளோ இருக்குது, இவ்வளோ இருக்குது சொல்லவே கூடாது. ஒன்று மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த ஃபாஸ்டிங் என் வாழ்க்கையை நீங்கள் பிரிக்கணும்னா, பிஃபோர் ஃபாஸ்டிங் 0னா, ஆஃப்டர் ஃபாஸ்டிங் ஆண்டவருக்கான ஒரு வேலைக்காரனாக மாறினேன். அதுதான் ஆஃப்டர் அண்ட் பிஃபோர். எப்படி பிசி அண்ட் ஏடி இருக்கும்போது போல
பிஃபோர் லென்ட் அண்ட் ஆஃப்டர் லென்ட். உங்கள் வாழ்க்கையிலும் கூட பிஃபோர் லென்ட் ஒன்று உண்டு. ஆஃப்டர் லென்ட்டில் ஒரு மகிமையான காரியத்தை நீங்கள் பார்க்கணுன்னா, நாளையிலேருந்து சொல்கிறேன், இந்த லென்ட்டினுடைய பலன் என்ன, இந்த லென்ட்டினுடைய ஆசீர்வாதம் என்ன, திருமறையில் யாரெல்லாம் உபவாசித்தாங்க அவங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்தெல்லாம் நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால் தயவு செய்து அனைவருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். இதை ஏன் பேசுகிறார் என்று சொன்னால், வேதம் நமக்கு கட்டளை விட்டு இருக்கிறது. யோவேல் 2 ஜனத்தை கூட்டுங்கள், எனக்கு கொடுத்த கமாண்ட்மெண்ட். ஜனத்தை கூட்டுப்பா, உபவாச நாளை நேமிப்பா, அவங்கள எல்லாரையும் சேர்த்து ஜெபம் பண்ணவை, அழுகையோட உபவாசத்தோடு கூட ஆண்டவரிடத்தில் திரும்பட்டும். அப்போது என்ன நடக்கும்னா, நீங்க ஆடல் பாடல் சத்தத்தோடு கூட ஆண்டவரை தொழுது கொள்கிற நாட்கள் வந்துவிடும். என்னுடைய எண்ணம் எல்லாம், இது எவ்வளவு சொல்றேன்னா, இதுல யாரையும் குற்றப்படுத்துவதற்காக அல்ல, அதுல என்னுடைய நோக்கம். நீங்க ஆண்டவருடைய மகிமையை அடைய வேண்டும், இல்ல அவருடைய மகத்துவத்தை புரிந்து 40 நாள் கழிச்சு உங்க வாழ்க்கை தரம் உயர்த்தப்படணும். இடிந்த அலங்கெல்லாம் எல்லாம் கட்டப்பட வேண்டும். வாழ்க்கையில அழிவுக்கு நேரா போய் கொண்டிருக்கவங்களாம் அழிவிலிருந்து வெளியில வரணும், இல்ல சோதனையெல்லாம் வென்று இருக்கணும். அதே போல நீங்க இந்த மாதிரிலாம் தவிர்த்துட்டு வரீங்கன்னா, நான்வெஜ்ஜோ அல்லது ருசியான பதார்த்தமோ அல்லது நீங்க ட்ரிங்க்ஸோ அல்லது போதை வசூலை தவிர்த்தீங்கன்னா, அந்த 40 டேஸ்க்குள்ள ஆண்டவர் அதை மறக்க பண்ணிடுவார். அதன் பிறகு உங்களால் தொடக்கூட முடியாது. நான் 40 நாள் கழிச்சு இதெல்லாம் திரும்பி தொடருவேன், சான்ஸே இல்லை. ஒருவேளை அது மேலே ஒரு 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 வெறுப்பை ஆண்டவர் ஏற்படுத்துவார். இதுதான் நல்ல டைம், இதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. எனக்கு உதவி செய்த ஆண்டவர், எனக்கு அற்புதம் செய்த ஆண்டவர், என்னை உயர்த்தின ஆண்டவர், என்னை கர்த்தர் மேன்மைப்படுத்தின ஆண்டவர். அது சரீரத்தில் இருந்த பலவீனங்களை நான் சொல்றேன் பாருங்களேன், அவ்வளவு பலவீனங்கள் இருந்தது, அதெல்லாம் எங்க போச்சுன்னு கூட தெரியல. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போட்டார். ஒரு சந்தோஷம் வந்துருச்சு, நித்திய மகிழ்ச்சி தலைமையில வந்துருச்சு. சஞ்சலம் தவிப்போம் ஓடி போச்சு. கர்த்தருக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கும் பயங்கர சந்தோஷம். ஏன்னா நாங்கள் இப்போ பயங்கர சந்தோஷமா நாங்கள் ஆண்டவர் பாதத்தில் இருக்கிறோம். அதனால தான் என்னோட ஊழியத்தில் கிட்டத்தட்ட 2015 இந்த லெந்து நாட்களை மக்களுக்கு பிரகடனம் பண்ணி கொண்டிருக்கிறேன், அறிவித்து கொண்டிருக்கிறேன், நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதே போல எல்லாரையும் இந்த லெந்து நாட்களுக்குள்ளே பிரவேசித்து பயனை பெற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி வருகிறேன். காரணம், கர்த்தர் எனக்கு செய்த நன்மையை உங்களுக்கும் செய்வார். எவ்வளோ தடை இருக்குல்ல, 0 வாழ்க்கை, சுகம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, கடன் பிரச்சனைகள், வியாதிகள், மரண பயங்கள், இருள், தண்டனை, சாபம், இவை எல்லாவற்றுக்கும் ஒரே தீர்வு லென்ட் 40 டேஸ். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாகும். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட கேட்ட நம்முடைய வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவரே கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர். நீர் ஒருவரே நல்லவர் ஆண்டவரே, எங்களுக்கு நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார். இப்பொழுதும் கூட யாரெல்லாம் இந்த பிரசங்கத்தை கேட்டு நான் இந்த உபவாச நாட்களை நான் நியமிப்பேன், உபவாச நாட்களை நான் அனுசரிப்பேன் என்று முடிவெடுத்தவர்களுக்கு கர்த்தர் இன்று முதல் நன்மை செய்வீராக, அதிசயம் செய்வீராக. 40 நாட்கள் முடிவிலே நல்ல சாட்சிகளை எழுப்போம். நாங்கள் நாங்கள் இந்த ப்ரேயரில் அநேகருக்கு அறிவிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென்.